இன்றைக்கி என்னோட சேர்ந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறீங்க. எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு சொல்ல தெரியல. ஆனால் இப்படி கூட ஒரு பிளேஸ் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைச்ச மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. 5:45 ஈரோடு ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஒரு டீமாக தாங்க கிளம்பியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீசப்புலி மலாக்கு நான் ட்ரெக்கிங் போயிருந்தேன். அந்த ட்ரெக்கிங் ட்ராவல் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈரோட்லேருந்து காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோங்க. பெருந்துறை, காங்கயம், சென்னிமலை, உடுமல்பேட் வழியாக வந்து அப்படியே ஆனமலையை ரீச் பண்ணி இப்போ அப்படியே ஹில்ஸும் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே ரோட் பாருங்கள், அமைதியாக பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறைய ட்ரிப்லாம் போவோம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு போகிறது. போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம இந்த மாதிரி காடு மலையெல்லாம் தாண்டி ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக எந்த கிளைமேட்டில் போனால் நல்லாயிருக்கும், எப்படி போனால் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இல்லை தெரிஞ்சவங்களோட போகிறது ரொம்ப நல்லதுங்க. நம்மளும் ஒரு 30 பேர் சேர்ந்து டீமாக தாங்க போயிருந்தோம். வழியில் பாருங்கள், இந்த வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டே பிளான் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் ஈரோட்லேருந்து கிளம்பி அப்படியே வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டுங்க. போகிற வழியில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு மறையூர் வாட்டர் ஃபால்ஸும் கந்தலூரும் போயிட்டு போகலாங்கிறதா பிளானு. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா வேறு வழியில் போயிருந்தோங்க. கடைசியில் பிளான் பண்ண எந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கும் போக முடியலங்க. இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. கம்மியோ அதிகமாகங்க நம்மளால் போக முடியல. கடைசியில் வழியில் பார்த்தீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு அப்படியே வந்தோம். இது அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்துச்சுங்க. நம்ம ஒரு 12 மணிக்கெலாம் மறையூரை ரீச் பண்ணிட்டோங்க. இங்கேருந்து பக்கத்துலேயே தான் லக்கம் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கந்தலூர் ஃபால்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. கடைசியில் கூகுளில் தாங்க போட்டு பார்த்தோம். மேலே அப்படியே ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க. ஆனால் சூப்பராக தாங்க இருக்குது. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். இந்த வியூலாம் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் மேலே போக போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. நம்ம மேலே வர வர பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அப்பப்போ மழை தூரலும் வந்துச்சு. ஆனால் பெருசாக மழை இல்லைங்க நம்ம வந்த டைமுக்கு. ஃபுல்லாக அப்படியே க்ரீனரி தாங்க. ஃபைனலாக ஒரு 12 மணி இருக்குங்க. லக்கம் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதுவும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. நம்ம வீக் டேஸில் வந்தனாலே என்னவோங்க கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் இருந்தது. அப்படியே மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக 6 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் மேலே வியூ இருக்குங்க, அதையும் போய் பார்க்கலாம். கொய்யா மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது குட்டி குட்டியாக நிறைய காயும் இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் மேலே போனால் வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. நம்ம மேலே போகணும் அப்படின்னா ஒரு 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கீழேயே பார்த்துட்டு கிளம்பிக்கலாங்க. சரி, நம்ம வரதே ஒரு டைம் தான் அப்படின்ட்டு பே பண்ணி மேலே போனோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடலாம் வரோம் அப்படின்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மெயினாக இந்த ஃபால்ஸோட சவுண்டு தாங்க. இங்கே வரும்போது ஒரு செடி பார்த்தோங்க. அதில் அந்த காய் பாருங்களேன், வித்தியாசமாக இருந்தது. இது காயா பூவானே தெரியலங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறங்க 50 ரூபா கொடுத்தது ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ரஷ்ஷாகவும் இல்லைங்க. அப்படியே நின்று பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்மளும் வியூலாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. வழியில் பாருங்கள், அந்த டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து அப்படியே கீழே வியூ காமிக்கிற பாருங்கள், இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது. கீழே பாருங்கள், இந்த கொய்யா மரம் கீழே தாங்க இருக்குது. அது என்னவோங்க, எவ்வளோ தான் பச்சை பசையே நிறைய செடி கொடிகள் பார்த்தாலுமே இந்த பூச்செடிகளை பார்த்தா மட்டும் அந்த ஃபீலே தனிதாங்க. அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பூ பாருங்கள், லாஸ்ட் டைம் கொடைக்கானலில் வாங்கி வச்சோம் இல்லையா, சேம் அதே தாங்க. நல்லா பெரிய பூவாக இருந்துச்சு. வீடியோவில் கூட குட்டியாக தாங்க தெரியுது. அவ்வளோதாங்க, வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே லக்கம் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து லஞ்ச் டைமும் வந்துருச்சுங்க. ட்ராவல்னால நல்ல ஒரு பசி. வழியிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து நிறுத்திட்டோம் சாப்பிட்லான்னு. க்ரீன் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நிஜமாவே எனக்கு கேரளா ரைஸ் அப்படின்னாவே பிடிக்காதுங்க. கொஞ்சம் வேகாத மாதிரி பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால வாங்கவே மாட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மீல்ஸ் மட்டும் சொல்லியிருந்தோம். ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னொன்று வாங்கி சாப்பிட்டேங்க. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக வெந்திருந்தது. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சுங்க. அந்த சாம்பார் குழம்பு பொரியல்னு நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. இது வந்து செகண்ட் ரவுண்ட் வாங்குறோங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்குங்க, கேரளா பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே இந்த ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்தது. பில்லுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக தாங்க வந்துச்சு. நாங்கள் 7 பேர் சாப்பிட்ருந்தோம். அதுவும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு. ஸோ டோட்டலாக 1000 தாங்க. அதுவும் இந்த மாதிரி ட்ராவலில் வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தாங்க இருந்தது. நம்மளும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நல்ல ஒரு மழைங்க வெளியில் வரும்போதே. இங்கேருந்துங்க 1 ஹவருக்கு மேலே நம்ம ஸ்டே பண்ணுற ரூமுக்கு ட்ராவல் பண்ணோம். வழியில் பார்த்தீங்கன்னா மூணாரில் ஹைடல் பார்க் வந்திருந்தோம். இங்கே ஜிப்லைன்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்ல ஒரு மழைங்க. அதுவும் ட்ராவல் டயர்டில் பெருசாக போகணுன்னே தோணல. வெளியில் மட்டும் வியூ பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். மழையில் இந்த பூ பாருங்கள், பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய இடத்துல பார்த்தேன். பட் இது நம்ம கிளைமேட்டில் வருமானு தெரியலங்க. ஹைடல் பார்க்லேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மலைங்க. சித்திரபுரம்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் போட்டிருந்தாங்க. இங்கே நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டைம் ஒரு 3 o'clock இருக்குங்க. இந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே நல்லா வாக்கிங்லாம் போகிற மாதிரி ஸ்பேஸும் இருந்துச்சுங்க. முன்னாடி வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்றைக்கி ரொம்ப ஹரிபரியாக எதுவும் பண்ணாமல் அப்படியே ஒரு ஸ்மூத்தான ட்ராவலில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ஒரு 4 மணிக்கு நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோங்க. நம்ம ஸ்டே பண்ணுற பங்களோ இதாங்க. ஷேப்பே பயங்கரமாக இருக்குல்ல. இங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டுங்க. நல்லா இந்த கிளைமேட்க்கு சூடாக எதாவது சாப்பிட்லான்னு கிளம்பி வந்தாச்சு. நம்ம ஸ்டேயில் இருந்த ஒரு 2 minutes வாக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ரோட் வியூலாம் பார்த்துட்டு சுட சுட சூப் குடிக்கலான்னு வந்தாச்சுங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது சிக்கன் கார்ன் சூப் தாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. சிக்கனை விட எக் போட்டிருந்தாங்க. அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருந்ததுங்க. நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேலேயே பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம சூப் மட்டும் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கே பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒண்டர் வேலி இருக்குங்க. இங்கே நம்ம 1000 பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிப்லைன் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியலங்க. நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock இருக்கும். அப்போ க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு ட்ரெக்கிங்லாம் முடிச்சு டைம் இருந்தால் வரலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனாலும் க்ளோஸ்ட் அப்படிங்கிற பெரிய ஃபீல்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்மளுடைய டார்கெட் ஃபுல்லாக நாளைக்கு ட்ரெக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தோம். நம்மளுடைய ரவுண்ட்ஸ் வாக்கிங் வந்துட்டு அப்படியே வழியில் பார்த்தீங்கன்னா மூணார் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு இருந்துச்சுங்க. அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்தது. சரி நாளைக்கு இங்கே தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கலைங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்தாச்சு. வாங்கினமோ இல்லையோங்க, இந்த பட்டன் பிஸ்கெட் மாதிரி இருக்க சைஸில் நிறைய சாக்லேட்ஸ்லாம் வந்து சாம்பிளுக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்க்க. அது டார்க் சாக்லேட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளைனில் நட்ஸுமே இருந்தது. அதுவும் மேங்கோ ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில. நம்மள அப்படியே ஒரு நோட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டாச்சுங்க. ஸ்பைசஸ்மே பாருங்கள் மூணாரில் வந்து நிறைய இருந்ததுங்க. பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சது. பட் நம்ம அதெல்லாம் இது வாங்கலைங்க. ஆயில் பாருங்கள் இந்த பனிக்கு எப்படி மாறி இருக்குன்னு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு குட்டி வாக்கிங் போகலான்னு வெளியில் வந்தாச்சுங்க. இங்கேயும் அந்த மரம் பாருங்களேன் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் வர வழியில் பாருங்கள் அலிபாபா அண்டு 41 டிஷ்ஷஸ்ங்க. நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆனால் நாங்கள் இங்கே எதுவும் சாப்பிட்லங்க, ட்ரை பண்ணல. அவ்வளோதாங்க, டின்னருக்கு வந்து வந்தாச்சு. இங்கே ஆப்போசிட்லேயே பாருங்கள் இது ஃபுல்லாக ஏலக்காய் செடி தாங்க. நைட்டில் தெரியல, நான் உங்களுக்கு மார்னிங் காமிக்கிறேங்க. நிறைய ஏலக்காவும் இருந்துச்சு. ஓகேங்க, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு மார்னிங் 3 o'clock மீட் பண்ணுறேன். ட்ரெக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு டே 2ங்க. இப்போ அதிகாலை 4 மணிங்க. 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக எல்லாம் வேனுக்கு வந்துட்டோம். வேன்லேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து ஜீப் ரெடியாக இருக்குது, நம்ம முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 1 hour ட்ராவல் பண்ணி இங்கே ஜீப்புக்கு வந்தாச்சு. எல்லாமே இங்கே ஷிஃப்ட் ஆயாச்சுங்க. அப்படியே டைம் ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வெடிய ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம நினச்ச அளவுக்கு குளிர் இல்லைங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருந்துச்சு. பட் ஜீப் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தனால அந்தளவுக்கு தெரியலங்க, மேனேஜ் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 7 மணிக்கெலாம் பேஸ் கேம்ப் ரீச் ஆயிடலான்னு சொல்லியிருந்தாங்க.
அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த டைமில். அதுவும் காலையில் ஒரு 5:30 மணிக்கு பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்லவே முடியாத ஃபீல் தாங்க. நம்ம வர வழியில் ஃபுல்லாக க்ரீனாக தாங்க பார்த்தோம். ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட் தான். அடுத்து பாதி வழியில் பாருங்கள் அந்த வியூ அப்படியே மாறிடுச்சுங்க. ஒரு சில இடங்களில் ரோடே கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அதுவும் மழைலாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நம்ம பரவாயில்லைங்க. இது ஃபுல்லாகவே தைல மரம் நிறைய இருந்துச்சுங்க இந்த சைடு எல்லாமே, யூக்கலிப்டஸ். நிஜமாவேங்க இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது 2 eyes நாட் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்மளும் இந்த வியூலாம் பார்த்துட்டு ஒரு 6:15க்கு பேஸ் கேம்ப் ரீச் பண்ணிட்டோங்க. ஆனால் இதுவே ரொம்ப டிலே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 5 மணிக்கெலாம் இங்கே இருந்திருந்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக சன்ரைஸ் பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாங்க. நம்ம ஒரு டீமாக வந்திருக்கோம் அப்படிங்கிறனால முன்னாடியே புக் பண்ணியாச்சுங்க. இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கொடுத்துறதா சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் அங்கே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கேருந்து ஜீப்பில் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுவோம். இப்போ போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாங்க. பிரெட் அண்ட் ஜாம்னு சொல்லியிருந்தாங்க. பிரெட் அண்ட் ஜாம் வச்சுருவாங்க, செல்ஃப் சர்வீஸ் தாங்க. பைனாப்பிள் ஜாமும் அப்புறம் ஃப்ரூட் மிக்ஸ் ஜாமும் வச்சுருந்தாங்க. எப்படியுங்க நம்ம வரத்துக்கு 2-3 மணி ஆயிரும். பசிக்குங்க. நம்மளும் 2 பிரெட்டை சாப்பிட்டு தான் கிளம்பணும். இங்கே வந்து பாருங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டுங்க. அப்படியே மேலே ஃபுல்லாக டென்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு வியூ பார்க்கலான்னு வந்தோங்க. அப்படியே பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி நாளே வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏர்லியராக இங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த க்ளவுட்ஸ்குள்ளேயே நடக்கிற ஃபீலாக இருக்கும், அந்த வியூலாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணுறாங்க. உள்ளே பாருங்கள் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. நானும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சேங்க. ஆனால் பார்க்க முடியல, ஏன்னா எல்லா டென்ட்லேயுமே இருந்தாங்க. நம்ம ரிட்டன் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து 3.5 சம்திங் சொன்னாங்க. நம்ம பேக்கேஜ் மாதிரி இங்கே மேலே வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க நைட் டைம்லலாம். இந்த 10 ஸ்டேவோட கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கும் தெரிலங்க. கூகுளில் போட்டால் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஜீப்பில் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி நம்ம ட்ரெக்கிங் பாயிண்ட் ரீச் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ஆஃப் ரோட் ட்ராவலாக இருக்குன்னு சொன்னாங்க. ரோடில் பயங்கரமாக இருந்துச்சுங்க சில இடங்களில். மேலே போக போக பாருங்கள் கிளைமேட் இன்னும் சூப்பராக மாறிட்டு வருதுங்க. அப்படியே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. நம்மளும் அடிச்சு பிடிச்ச 1/2 hourலங்க ட்ரெக்கிங் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். முன்னாடி எவ்வளோ ஜீப் நிற்குதுன்னு பாருங்களேன். அவங்களாம் கரெக்டாக டைமுக்கு ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க 10 ஸ்டே கூட பண்ணியிருக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஸ்பாட்க்கு வந்ததுமே ஒரு செகண்ட் கூட நிற்கல, அப்படியே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக மீசப்புலி மலை வந்து ஒரு 7 மலையை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்குன்னு சொன்னாங்க. அதே டைமில் மலையெல்லாம் வந்தால் நிறைய இடங்களில் வந்து நடக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். பட் நமக்கு இது வரைக்கும் பெருசாக மழை வரலைங்க. அப்படிங்கிறதாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தான் இந்த மேலே போட ரியாலிட்டி. ஸ்டார்டிங்கில் ஏறும்போதே பாருங்கள் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்குன்னு. ஆனால் ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏற பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வியூ பாயிண்ட்டும் அந்த மாதிரி. நம்ம இங்கெல்லாம் வரோம் அப்படின்னாவே ப்ராப்பராக ஷூஸுங்க, ரெயின் கோட்டு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் தூரம் வந்ததுமே காதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல வேலை ஹெட்பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த ஆடு பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறையா பார்த்தோங்க. இது வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வியூ வந்தாச்சுங்க. போட்டேன் இங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் பிளைனில் நடக்கிற மாதிரி இருந்தது. இங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க வியூ பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம எப்படி ஸ்லாண்டிங்காக மேலே ஏறினமோ அதே மாதிரி இப்போ கீழே இறங்க போகிறோங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து இறங்குற மாதிரி இருந்தது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வாக்கிங் ஸ்டிக்லாம் வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கிக்கணும்.
நாள் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம சன்ரைஸ்லாம் பார்க்க முடியலங்க. அது இல்லாமல் நம்ம வந்த டைம் பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல கிளைமேட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. இங்கேருந்து போகும்போது பாருங்கள் ஏதோ அப்படியே எண்டு பாயிண்ட் வர மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம கீழே போக போக அந்த பாதை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஃபீலும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம முன்னாடி வந்துட்டு டேர்ன் பண்ணி பார்த்தா பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கே இருக்காங்களா? எங்கேயோ இருக்காங்க. வழியில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி அருவியெல்லாம் கடந்து வந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் கொஞ்சம் காலை வைக்க முடியலங்க, பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்தது. இப்போ தான் இறங்கணும், அடுத்து திரும்பி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோங்க. அங்கே செம்ம சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வெயிலையே பார்க்க முடியலங்க. நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா இது நீல குறிஞ்சி மலர்னு சொன்னாங்க. நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பூக்கள் நிறைய இருந்தது. இதாங்க அந்த பூ. இந்த ஏரியாவே ஃபுல்லாக இந்த செடியாக தாங்க இருக்குது. நம்மளும் நீல குறிஞ்சி மலர் இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்துட்டோங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. லைட்டாக பசி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு தண்ணியெலாம் தாக எடுக்கலைங்க. இதெல்லாம் ஹோம்மேடு உருண்டை தாங்க, எல்லாமே ஷேர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. கடலை உருண்டை, எள்ளு உருண்டைன்னு. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே அடுத்த மலையை கடக்க கிளம்பிட்டோம். இங்கே வியூ பாருங்க. இங்கெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேங்க. ஒரு சில டைமில் க்ளவுட்ஸ் ஃபுல்லாக நம்ம மேலே போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோங்க. இந்த வியூவே சூப்பராக தான் இருக்குது. அது இப்போ பாருங்களேன், வெயில் கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். டக்குனு கிளைமேட் மாறிடுச்சுங்க. நிஜமாவே இந்த பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. வெயில் வந்தால் தான் நல்லாயிருக்கு. இது அடுத்த மலைங்க. அங்கே மேலே லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அங்கே வரைக்கும் நடந்துட்டுருக்காங்க. நம்ம அந்த பீக் பாயிண்ட் தாங்க ரீச் பண்ண போகிறோம். இந்த மவுண்டைன் வியூலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வால்பேப்பரில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இந்த பேக் சைடில் பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. கீழேருந்து திரும்பி மேலே வந்துட்டோங்க. இந்த பிளேஸ்லாம் பாருங்கள், ஏதோ எடிட் பண்ண மாதிரி இருக்குங்க. பேக்ரவுண்டில் அந்த லைட்டாக வானத்தையே தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போனால் ஒரு சூப்பரான பீக் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்க்கலாங்க. இங்கெல்லாம் பயங்கரமான காற்றுங்க, நம்மளே பறந்துருவ மாட்டிருக்கு. இங்கே கிளைமேட் மட்டும் மாறலைங்க, நம்ம நடக்கிற இடமும் பாருங்கள் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மாறுதுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படி ஒரு புல்வெளி மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் டைம் ஆக பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோம் நமக்கே தெரியாதாட்டு இருக்குங்க. அவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஃபீல் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக இந்த வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோங்க. ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. கொஞ்சம் வெயில் வந்தால் இன்னும் வியூ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தோம், யோகா பண்ணி பார்த்தோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியுமே வெயில் வரவே இல்லைங்க. பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னே தெரியல. கீழே ஃபுல்லாக அப்படியே ப்ளெயினாக இருந்துச்சுங்க. வெயிட் இஸ் ஓவர்னு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்படியே பிளெயின் ஒயிட்டாக இருக்குது. நம்மளோட பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு கோச் வருவாங்க. ஏன்னா ஒரு டைம் வரைக்கும் தாங்க இங்கே அலௌட் இருக்குது. நம்ம ரொம்ப டிலே பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளும் இங்கேருந்து கிளம்புனதும் பாருங்கள் அப்படியே மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க.
இங்கெல்லாம் பயங்கரமான காற்றுங்க, நடக்கவே முடியல. ஆனால் இதை விட பல மடங்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெயின் கோட் நிஜமாவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருந்தது. இதில் ஒரு சூப்பரான ஃபீலுங்க. நிஜமாவே இந்த ட்ரெக்கிங்கில் ஒரு மலையை தாண்டும் போதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் நிஜமாவே நம்ம டேரெக்டாக வரும்போது இந்த ஃபீல் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே எனக்குலாம் இப்போ ரீசெண்டாக தாங்க தெரியும். லைஃப்பில் ஒரு டைமாவது இங்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னுமே அந்த மேகத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி ஃபீலாக நமக்கு கிடைக்கலங்க. பட் நம்ம திரும்பியும் வருவோமா அப்படின்னு தெரியல. நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதாங்க, இந்த மலையை தாண்டி இன்னொரு பெரிய மலை ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபினிஷிங் பாயிண்ட் வந்துடலாம். இந்த மலை தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டயர்டும் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து நடந்துருப்போம். இதை ஏறி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. நம்ம கடந்து வந்த பாதை இவ்வளோ பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபைனலாக இந்த போர்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டோங்க. காற்றுக்கு அப்படியே கீழே விழுந்துருச்சு. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலாம். வழியில் பாருங்களேன், எலும்பெல்லாம் இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் நடக்கிற மாதிரி இருக்கும். நடந்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டையும் ரீச் பண்ணிடலாம். நம்ம ஜீப்புக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களுமே இந்த மீசப்புலி மலை ட்ரெக்கிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துங்க ட்ரெக்கிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறனால அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இது பிடிச்சவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளம்பும்போது பாருங்கள், ஒரு ஆடு வந்து நம்மக்கிட்டே இருந்துச்சுங்க ரொம்ப நேரம். ஃபினிஷிங் பாயிண்ட் வந்ததுமே ஜீப் ரெடியாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து கிளம்பி அப்படியே பேஸ் கேம்ப்க்கு வந்தாச்சு. சேம் அதே ½ அன் ஹவர் ட்ராவலுங்க, அதே வியூ பாயிண்ட்டு. இப்போ கொஞ்சம் கிளைமேட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. ட்ரெக்கிங் முடிச்சுட்டு பேஸ் கேம்ப் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்கும். இங்கே லஞ்ச்மே ரெடியாக இருந்ததுங்க. சாப்பிட்டு கீழே கிளம்பிக்கலாம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே இவங்களே கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா புட்டு, சர்க்கரை, பழம்லாம் வச்சுருந்தாங்க. அது போக கேரளா ரைஸ் இருந்துச்சுங்க, கடலைக்கறி, சாம்பார், பொரியல்னு. அவ்வளோதாங்க, அப்படியே ஒரு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நம்மளே செல்ஃப் சர்வ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் நடந்ததில் பயங்கர பசிங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நான் சொன்னேன் இல்லையா, டென்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா மார்னிங் ஸ்டே பண்ணியிருந்தவங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்தோங்க. ஆனால் உள்ளே நல்லா சேஃபாக தாங்க இருந்தது. நான் இது வரைக்கும் டென்ட் ஸ்டேலாம் பண்ணதே இல்லைங்க. பட் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது. எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடலாமே அப்படின்னு பார்த்தோம். நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. ஒரு இடத்துல கூட ஏன் வந்தோம் அப்படின்னு தோணவே இல்லைங்க. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் இருந்தது. வழியில் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் பார்க் வந்தோங்க. ஆனால் 1 ஹவருக்கு மேலே டிலே ஆகும் அப்படின்னாங்க. எல்லாருமே டயர்டாக இருந்தனால கிளம்பி ரூமுக்கு வந்தாச்சுங்க. வரும்போது இப்படி ஒரு ஃபீலில் தாங்க வந்தோம். ஆனால் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே பாருங்கள், நான் ஏலக்காய் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது ஃபுல்லாக ஏலக்காய் செடி தாங்க. கீழே அந்த காயுமே இருக்குது, ஏலக்காய் இருக்குங்க. அப்படியே க்ளோஸில் காமிக்கிற பாருங்கள். நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் திரும்பியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு அதே பிளேஸ்க்கு தாங்க வந்தோம். ஏன்னா அங்கே வந்து டின்னர் மட்டும்தான். இன்றைக்கும் அதே சூப் தாங்க வாங்கியிருந்தோம். சூப் ப்ளஸ் ஃப்ரைட் ரைஸு. ஆனால் இந்த கிளைமேட்க்கு வந்து கோல்ட் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து சாக்லேட் வாங்கலாம் அப்படின்ட்டு. இங்கே கேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ 2K அந்த மாதிரி வந்துச்சுங்க. ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாத்துலேயுமே 100 கிராம் அந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அன்றைக்கி ரூம் வந்துட்டு நல்லா டின்னர்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டுங்க காலையில் கிளம்பியாச்சு. இன்றைக்கி பயங்கரமாக பிளான்லாம் பண்ணுங்க. ஆனால் எங்கேயும் போகல, ஃபுல்லாக ட்ராவல் மட்டும்தாங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இறங்கி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஆனால் இங்கே லீச்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அட்டை சொல்லுவாங்க இல்லையா, அது நிறையா இருக்கும், பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேயுமே கீழெல்லாம் போய் பார்க்கலாங்க. ஆனால் 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வெளியிலேயே நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க.
அங்கேருந்து கிளம்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா மறையூரில் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சுங்க. மெயினாக ரம்புத்தான், அப்புறம் அவகடா இருந்துச்சுங்க. இதெல்லாம் கேஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 200 250 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. சரி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இறங்கியிருந்தோம். பூண்டெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இந்த கொடம்புளி சொல்லுவாங்க இல்லையா, கேரளாவில் ஃபேமஸ், அது பார்த்தோம். அப்புறம் நம்ம அந்த காந்தாரி மிளகாய் அடிக்கடி காமிப்போம் இல்லையா, அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நார்மலாக மார்க்கெட்லேயே இருக்க மாட்டிருக்குங்க. இந்த டைம் அவகடா வாங்கிட்டு வந்துருந்தேங்க. மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் பயங்கரமான கசப்புங்க. என்ன ரீசன் அப்படின்னும் தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவகடா வந்து அந்தளவுக்கு கசக்குமா, இல்லை ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு. நம்மளும் பார்த்திங்கன்னா சூப்பராக பூண்டெல்லாம் வாங்கியாச்சுங்க. மலைப்பூண்டு நான் வந்து 250க்கு வாங்கினாங்க 1 kg. அந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அது 250 சொன்னாங்க. வாங்கிட்டு 1 o'clock ஆயிடுச்சுங்க நம்ம கிளம்பி வரும்போதே. ஏன்னா கீழெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஹோட்டலும் இருக்காது. வழியிலேயே எங்கேயும் சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி நான் கேரளா ரைஸ் வாங்கலைங்க, மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இங்கே வந்து ஃபுட்டு ஓகேவாக இருந்துச்சுங்க, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு ஃபைனலில் தாங்க பார்த்தேன். லீஷ்கிட்ட வந்து கடியும் வாங்கியாச்சு. ஒரு 1 hour கிட்ட பிளட்டே நிற்கலைங்க, வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் வலியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த லீஷ் கடிச்சா வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. 1 hour பிளட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இன்றைக்கி அப்படியே லீஷ் கடியோட இந்த பயணம் சூப்பராக முடிஞ்சுதுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ நான் பிளாக் கலரில் ஒன்று காமிக்கிறேன்ல, இது என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். பிளாக் கலரில் தெரியுதுங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு.